ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். நாம் இன்றைக்கி டிசம்பர் 14 மற்றும் 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிசம்பர் 12 மற்றும் 13ஆம் தேதிக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர்டிகல் ஹஸ் கிவன் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்? ஆன்சர் 370. செகண்ட் ஒன், வென் இந்தியா வில் சென்ட் ஹியூமன்ஸ் டு மூன் 2040? இன்றைக்கான ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, Rajagopalachari was the first Indian Governor General of Independent India. Second one, soil conservation. And last one, 33 elephant reserves established in 14 major elephant states. First, Rajagopalachari பற்றி பார்க்கலாம். நமது தேசம் பார்த்தோம்னா பெரிதும் மதிக்க வேண்டிய அரசியல் ஞானிகளில் ஒருத்தராக மூதறிஞர் ராஜாஜி இருக்கார். இவர் சர்வதேச புகழ்பெற்ற தலைவர், ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்ற சொல்வாங்க இல்லையா, அந்த அந்தஸ்துக்குரிய ஞானி யாருன்னா ராஜாஜின்னு சொல்லலாம். ரோமானிய அரசர் மார்க்ஸ் அரேலியஸ் எழுதின மெடிடேஷன் அப்படின்ற புத்தகத்தை ஆத்ம ஞானம் என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்திருக்காரு. ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எளிய தமிழில் எழுதியிருக்காரு. நிறைய கதைகளும் எழுதியிருக்காங்க. அவர் எழுதின கதையில் ஒன்றான திக்கற்ற பார்வதி என்ற கதை திரைப்படமாக வந்திருக்கு. ராஜாஜியோடைய உவமைகள் புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. ராஜாஜி பார்த்தோம்னா அவருடைய பேச்சில் நகைச்சுவை திறனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் பார்த்தோம்னா அவருடைய பியூன் ஒரு அரசாங்க லெட்டருக்கு ஸ்டாம்ப் போட்டிருக்காரு. அந்த ஸ்டாம்பில் பார்த்தோம்னா 5ஆம் ஜார்ஜ் மன்னனுடைய படம் இருக்கும். அந்த படத்தை அவர் தலைகீழாக ஓட்டியிருக்காரு. அதை பார்த்த ராஜாஜி அவர்கள் இந்த ராஜாவை தான் கவிழ்க்க தான் நாங்கள் இவ்வளோ பாடுபடுறோம், ஆனால் நீ ரொம்ப சுலபமாக கவுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்மளுடைய நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா கூட நம்மளுடைய தொழில் வர்க்கத்துறையில் நிறைய கட்டுப்பாடுகளை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் லைசன்ஸ் இல்லைன்னா பர்மிட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கோட்டாவும் இருக்குது. இதை ராஜாஜி லைசன்ஸ் பர்மிட் கோட்டா அரசாங்கம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ராஜாஜி விரும்பியது அவருடைய காலத்திற்கு பிறகு பிரதமர் PV நரசிம்மராவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ராஜாஜி சொன்னபோதே அதை செஞ்சிருந்தா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அமோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ராஜாஜி எழுதின வியாசர் விருது புத்தகம் அது மகாபாரதோடைய சுருக்கமாக எழுதியிருக்காரு. அதே மாதிரி ராமாயணத்தை சக்கரவர்த்தி திருமகன் என்ற பெயரில் கல்கி இதழில் தொடராக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா அது புத்தகமாக வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறமா பின்னாடி வர காலத்தில் வானதி பதிப்பகம் வியாசர் விருந்த மகாபாரதம் அப்படின்ற பேரில் சக்கரவர்த்தி திருமகனை ராமாயணம் அப்படின்ற பேர்லையும் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ரெண்டையும் ராஜாஜி அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. ராஜாஜியுடைய இலக்கிய பணிகளில் முக்கியமானது திருக்குறளின் ஆங்கில மொழிபெயர்ப்பு. இதையும் பாரதிய வித்யா பவன் தான் வெளியிட்டிருக்காங்க. இவர் இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு. இந்தியா குடியரசானாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவராக வந்திருக்கணும். இருந்தாலையும் அப்போதைய அரசியல் சூழ்நிலை அதுக்கு சாதகமாக இல்லை. ஆனாலும் பதவி பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருந்தவர் ராஜாஜி. யாருமே பார்த்தோம்னா ஒரு பெரிய பதவியில் இருந்துட்டு சின்ன பதவிக்கு வரணும்னா யோசிக்குவாங்க. ஆனால் இவர் பார்த்தோம்னா கவர்னர் ஜெனரலாக இருந்துட்டும் அந்த பதவி அதாவது முதலமைச்சர் பதவியை ஏற்றிருக்காரு. ராஜாஜியை விட வயதில் மூத்தவர் ஆந்திர கேசரி அப்படின்ற டி பிரகாசம் அவங்க தான். இவங்க சட்டமேலவையில் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அவங்க 2 பேருமே எலியும் புனையும் போல இருந்த காலம் அது. முதன்முறையாக கூடிய சட்ட மேலவையின் கூட்டுத்தொடரில் கவர்னர் ஸ்ரீ பிரகாசர் உரை நிகழ்த்தியிருக்காரு. அவர் உரை நிகழ்த்திய தொடங்கியதும் மேலவையினுடைய எதிர்க்கட்சி தலைவரான பிரகாசம் எழுந்து சட்டப்பேரவையில் உறுப்பினர் அல்லாத ராஜாஜியை மேலவை உறுப்பினராக நியமித்து அவங்க முதலமைச்சராவதற்கு ஆளுநர் உதவி புரிகிறது ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்கிறாரு. அது செஞ்ச ஆளுநர் இந்த சபையில் பேசுவதை நான் ஆட்சேபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் திரும்பவும் சட்ட மேலவை கூடுது. அப்போ முதலமைச்சராக இருந்த ராஜாஜி கூட்டத்தில் பிரகாசம் கவர்னர் பேசுவதை தடுத்ததாலும் அவரை கௌரவ
குறைவான வார்த்தைகளை அவமானிக்கிறத்தனமாக பேசுகிறதுனாலையும் அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அவர் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காமல் அவங்க வந்து மன்னிப்பும் கேட்கல. அதனால் அடுத்த நாள் வந்து ராஜாஜி பார்த்தோம்னா இவர் வந்து வயசில் வந்து மூத்தவராக இருக்கார், அதனால் வந்து நான் இவர் மேலே சொன்ன இதெல்லாம் நான் வந்து திரும்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மரியாதை தர வருமா அதை வந்து வாபஸ் வாங்கிக்கிறாரு. ஸ்வராஜ்ய கட்சியை ராஜாஜி வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதில் வந்து முக்கியஸ்தர்கள் பல அதில் சேர்ந்தாங்க. தேசத்துடைய அரசியல் போக்கு ராஜாஜியின் லட்சியங்களுக்கு ஏற்ற அமையவில்லை அப்படின்றது ஒரு தேசிய சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. சேலத்தில் வழக்குரைஞராக இருந்த ராஜகோபாலாச்சாரி நகர சபை தலைவராக இருந்த முதல் டெல்லியில் கவர்னர் ஜெனரலாக இருந்தவரே அவரது வாழ்க்கை அறநெறிகள் கொஞ்சமும் மாறிவிடாதவாறு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அரசியலும் ஆன்மீகமும் என்ற பேச்சு அடிக்கடி பேசப்படுகிறது. அரசியல் ஆன்மீகம் இந்த ரெண்டையும் தமிழ்நாட்டில் இணைத்தவங்க வந்து முக்கியமானவங்க 2 பேர் தான். அவங்க யாருன்னு பார்த்தோம்னா ராஜாஜியும் இன்னொருத்தர் வந்து முத்துராமலிங்க தேவரும். இவங்க 2 பேரும் பார்த்தோம்னா தேசியம் தெய்வீகம் இந்த மாதிரி இருக்கிறத வந்து இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் இருந்திருக்காங்க. நம்ம 6th தமிழ் தேர்ட் டேர்மில் வந்து ராஜாஜியை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்க்கலாம். 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து காந்தியடிகள் வந்து சென்னைக்கு வராங்க. அப்போ ஆங்கில அரசு வந்து ரவுலட் சட்டம் அப்படின்ற கடுமையான சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடந்த காந்தியடிகள் வந்து திட்டமிட்டிருந்தார். அதை பற்றிய கருத்தாய்வு கூட்டம் வந்து எங்கே நடந்துச்சுன்னா ராஜாஜியோடைய வீட்டில் தான் நடந்துச்சு. காந்தியடிகள் வந்து ஒரு மெத்தையில் அமர்ந்திருக்காரு. அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அங்கே வந்த பாரதியார் வந்து விரைந்து சென்று காந்தியடிகள் அருகில் வந்து அமர்றாரு. காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்துக்காக ஏற்பாடு செஞ்சுருக்கேன், அதற்கு நீங்கள் வரணும், வந்து தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால் காந்தியடிகள் வந்து இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது, உங்கள் பொதுக்கூட்டத்தை வந்து நாளைக்கு நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது வந்து முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் வந்து நடக்கும், தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறமா இவர் யார் அப்படின்ட்டு காந்தியடிகள் வந்து வியப்பாக கேட்குறாங்க. இவர் வந்து எங்கள் தமிழ்நாட்டுடைய கவிஞர் அப்படின்ட்டு ராஜாஜி வந்து சொல்கிறாரு. அடுத்த நியூஸ் வந்து மண் வளம் காப்போம். சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் இதில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நாடுகளை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்ட ஆய்வறிக்கை வந்து முதன்முறையாக மண்ணில் இருக்க நுண்ணூட்ட சத்துக்களும் இந்திய மக்களுடைய ஊட்டச்சத்து நிலைக்கும் இடையிலான தொடர்பில் மதிப்பீட்டை வழங்குச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய நீண்டகால சவாலாக குழந்தை பெண்கள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக மண்ணுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதும் அவசியத்தை இந்த அறிக்கை வந்து வலியுறுத்தியிருக்காங்க. மண்ணுடைய ஆரோக்கியம் குறித்த நாடு தழுவிய மத்திய அரசின் மண் ஆரோக்கிய அட்டை திட்ட தரவுகள் சேகரிக்கப்பட்டு 2.7 கோடிக்கு அதிகமான மண் பரிசோதனை அறிக்கைகள் தேசிய குடும்ப நல ஆய்விலிருந்து பெறப்பட்ட 3 லட்சம் குழந்தைகள் 10 லட்சம் பெண்கள் சுகாதாரம் குறித்த தரவுகள் கொண்டு செஞ்சு பகுப்பாய்வு செஞ்சுருக்காங்க. மண்ணில் இருக்கும் துத்தநாயகம் இரும்பு சத்து மனிதர்களுடைய ஆரோக்கியத்திற்கு வந்து தொடர்பு இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நுரையீரலில் இருந்து அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிற இரத்த சிவப்பணுக்களை தயாரிக்க மனித உடல் பயன்படுத்தும் இரும்புக்கும் இரத்த சோகைக்கும் இடையே நேரடி தொடர்பு இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நுண்ணூட்ட சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட உலகில் வந்து 200 கோடி பேரில் 1/3 பங்கு இந்தியர்களாக தான் இருக்காங்க. தேசிய குடும்ப நல ஆய்வு தரவுகளின்படி 2015 to 16 மற்றும் 2019 to 21 ஆண்டுகளுக்கு இடையில் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைந்து இருந்தாலும் 5 வயசுக்கு உட்பட்ட வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இன்றும் 35% பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நிலத்தில் குறைய ஆரம்பித்த நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் தாது சத்துக்கள் பின்னர் மண்ணில் பொட்டாசியம் குறைபாட்டை வந்து உருவாக்குது. அதை தொடர்ந்து 1990ஆம் ஆண்டு முதல் 2000 ஆண்டு வரையிலான காலங்களில் மண்ணில் கந்தக பற்றாக்குறை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் உள்ள மண்ணில் நுண்ணூட்ட சத்து குறைபாட்டை ஆய்வு செய்வதற்காக 1967ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த திட்டம் 28 மாநிலங்களில் 2 லட்சம் மண் மாதிரிகளை ஆய்வு செஞ்சுருக்காங்க.
இந்த ஆய்வுகள் படி நம்மளுடைய நாட்டில் 36.5% மண்ணில் துத்தநாக குறைபாடும் 12.8% மண்ணில் இரும்பு சத்தும் குறைபாடும் 23.4% மண்ணில் போரான் குறைபாடும் 4.20% மண்ணில் தாமிரம் குறைபாடும் 7.10% மண்ணில் மேங்கனீஸ் குறைபாடும் இருப்பதாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 2021ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஓஹியோ மாநில பல்கலைக்கழகம் மற்றும் உலக வங்கி இணைந்து நேபாளத்துடைய டெராய் பகுதியில் நடத்திய ஆய்வு மண்ணில் வந்து துத்தநாகத்துடைய அளவு 1 ppm, அதாவது 1 ppmனா 10 லட்சத்துக்குள்ள ஒரு பங்கு அதிகரிக்கும் போது குழந்தைகளுடைய உயரம் 7.5%லிருந்து 25% வரைக்கும் அதிகரிப்பதாகவும் குழந்தைகளுடைய வளர்ச்சி குறைபாடு 2% முதல் 7.5% குறைவதாகவும் சொல்லியிருக்காங்க. 2016ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தின் மண்டலா மாவட்டத்தில் உள்ள சாம்னாப்பூர் என்ற பழங்குடி கிராமத்தின் மண் தானியங்கள், வைக்கோல், தீவனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழக மருத்துவர்கள் நடத்திய துத்தநாக பகுப்பாய்வு மண், தாவரம், விலங்கு மற்றும் மனிதன் இடையே ஒரு வலுவான தொடர்பு இருப்பதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. 2000ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வெளியான அப்ளைட் ஜியோ கெமிஸ்ட்ரி இதழில் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா செலினியம் தாது பற்றாக்குறையுடன் நெருங்கிய தொடர்புடைய இதய தசை நோயான ஏஷான் நோய் பாதிப்பு ஏற்பட்ட சீனாவுடைய ஹெபேய் மாகாணத்தில் சேகரிக்கப்பட்ட மண், தானியங்கள் மற்றும் மனித முடி மாதிரிகளில் செலினியா செறிவை ஆய்வு செய்தபோது ஏஷன் நோய் பரவல் அதிகம் இருந்த கிராமங்கள் மண்ணில் செலினியத்தின் செறிவு குறைவதாக இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்ணில் வந்து துத்தநாகம், இரும்பு, போரான் மற்றும் கந்தகம் இந்த மாதிரியான தாது பொருட்கள் வந்து பயன்படுத்த போது கோதுமை, அரிசி இந்த மாதிரி விளைச்சல் வந்து அதிகரிப்பதாகவும் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியான அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மண் அப்படின்றது என்னன்னா கனிமங்களுடைய கூட்டுப்பொருள், மக்கிய தாவரங்கள், விலங்கின பொருள், காற்று மற்றும் நீர் இதெல்லாம் உள்ளடக்கியது தான் மண். இது வந்து புவியோடைய மேற்பரப்பில் காணப்படும் ஒரு அடுக்காக இருக்குது. இதில் வந்து மண் துகள்கள், களிமண், மணல் மற்றும் மண் மண்டி படிவு இந்த மாதிரி 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. பல்வேறு காலநிலை சூழலில் பாறைகள் வந்து சிதைவடைகிறதுனால மண் வந்து உருவாகுது. சில மண் வகைகள் வந்து தேயுறுதல் காரணமாக அரிக்கப்பட்டு அதுக்கப்புறமா படிய வைக்கப்பட்டு உருவாகுது. மண் வந்து பிரதேசத்துக்கு பிரதேசத்துக்கு மாறுபடுறதா சொல்லியிருக்காங்க. மண்ணுடைய வகைகளை வந்து 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து 8 பிரிவுகளாக வகைப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், காடு மற்றும் மலைமண், வறண்ட பாலைமண், உப்பு மற்றும் காரமண், களிமண் மற்றும் சதுப்பு நில மண். நம்ம இந்தியாவுடைய மண் வகை இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமான மண் எது இருக்குன்னா கரிசல் மண் தான் இருக்குது. கரிசல் மண் வந்து 29.69% இருக்குது. செம்மண் பார்த்தோம்னா 28% இருக்குது. வண்டல் மண் 22.16%. காடு அல்லது மலைமண் எவ்வளோ இருக்குன்னா 7.94% இருக்குது. வறண்ட பாலைமண் பார்த்தோம்னா 6.13% இருக்குது. சரளை மண் வந்து 2.62% இருக்குது. கரிமண் அல்லது சதுப்பு மண் 2.17% இருக்குது. உப்பு அண்ட் காரமண் வந்து 1.29% மண் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மண்ணுடைய வகைகளும் அது வளரும் பயிர்களும் அதோட பண்புகளை பற்றியும் இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். வண்டல் மண்ணில் என்னென்ன வேதிப்பொருள் பண்புகள் வந்து இருக்குதுன்னு பார்த்தோம்னா பொட்டாசியம், பாஸ்பேரிக் அமிலம், சுண்ணாம்பு, கார்பன் கலவை அதிகமாக இருக்குது. நைட்ரஜன் வந்து இதில் குறைவாக இருக்குது. இதில் வந்து நெல், கோதுமை, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள்லாம் வளர்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கரிசல் மண் வந்து ஈரமாக இருக்கும்போது சேராகவும் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்து கொள்ளும் தன்மையாகவும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா பருத்தி, திணை வகைகள், புகையிலை மற்றும் கரும்பு வந்து இங்கே வளரும். அடுத்ததாக செம்மண்ணில் வந்து இரும்பு, மக்னீசியம் அதிகமாக வந்து காணப்படுது. நைட்ரஜன், இலைமக்கு, பாஸ்பேரிக் அமிலம் மற்றும் சுண்ணாம்பு சத்து குறைவாக வந்து இருக்குது. இதில் வந்து கோதுமை, நெல், பருத்தி, கரும்பு,
பருப்பு வகைகள் வந்து இந்த மண்ணில் வளர்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சரளை மண். இதில் பார்த்தோம்னா இரும்பு, அலுமினியத்தோடைய நீரேற்ற ஆக்சைடு வந்து உருவானது. இதில் வந்து காப்பி, ரப்பர், முந்திரி, மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரியான பயிர்கள் வந்து விளையுதுன்னு சொல்கிறாங்க. காடு மற்றும் மலைமண். இது வந்து பொட்டாஷ், பாஸ்பரஸ் மற்றும் சுண்ணாம்பு சத்து குறைவாக இருக்குது. இதில் வந்து காப்பி, தேயிலை, நெல், மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, பார்லி அது மாதிரி நிறைய வந்து வாசனை பொருட்களும் இதில் வந்து பயிரிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. வறண்ட பாலைமண். இது வந்து அதிக அளவிலான உப்பு, அமிலத்தன்மை, பாஸ்பேட்டு பல்வேறு அளவுகளில் இருக்குது. கால்சியம் கார்பனேட், உயிர் சத்துக்கள் மற்றும் நைட்ரஜன் குறைவாகவும் காணப்படுது. இங்கே வந்து நீர்ப்பாசன வசதியுடனான திணை வகைகள், பார்லி, பருப்பு, சோளம், பருப்பு வகைகள் வந்து இதில் பயிரிடுறதா சொல்லியிருக்காங்க. உப்பு மற்றும் காரமண். இது வந்து சோடியம், மக்னீசியம், கால்சியம் மற்றும் சல்பூரிக் அமிலம் வந்து காணப்படுது. அடுத்ததாக களிமண் மற்றும் சதுப்பு நிலமண். இதில் பொட்டாஸ் மற்றும் பாஸ்பேட் சத்துக்கள் குறைவாகவும் கணிசமான அளவில் உப்பு கரைசல், உயிரின பொருட்கள் 10 to 40% வரை இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்தியாவுடைய முக்கிய மண் வகைகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க. மேப்பில் பார்த்திங்கன்னா அந்தந்த மண்ணுக்கு வந்து ஒரு கலரை சொல்லி டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. என்னென்ன மண் இருக்குன்னா வண்டல் மண், செம்மண், கரிசல் மண், சரளை மண், காடு மற்றும் மலைமண், வறண்ட பாலைமண், உப்பு மற்றும் காரமண், கரி மற்றும் சதுப்பு நிலம். அடுத்ததாக மண் சீரழிவு பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் மண் சீரழிவு அப்படின்றது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து 2015ஆம் ஆண்டு ஒரு அறிக்கையின்படி 147 மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பு மண் அரிப்பால் வந்து பாதிப்படைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்திய மண் வகைகள் வந்து எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன பார்த்தோம்னா மண் அரிப்பு, மண் சீரழிவு, நீர் தேங்குறது, உவர்ப்பு மற்றும் காரத்தன்மை, உப்பு படிவுகள் இதெல்லாம் தான். மண் வள பாதுகாப்பும் மண் வள மேலாண்மையும் என்னென்னு பார்த்தோம்னா காடுகளெல்லாம் உருவாக்கணும், அணைகள் மற்றும் குறுக்கு அணைகள் வந்து கட்டணும், அதிக மேய்ச்சல் வந்து தடுக்கிறது, மேம்பட்ட பயிர் சாகுபடி முறைகளை பின்பற்றுறது, இந்த மாதிரியான நிலைத்த வேளாண் நுட்பத்தையும் மண் மேலாண்மைக்கு உகந்த பாதுகாப்பு முறைகளையும் பின்பற்றுதல் வந்து நம்ம மண்ணை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா நாட்டின் 14 மாநிலங்களில் 33 யானை நில காப்பகங்கள் அமைப்பு. நாட்டுடைய 14 மாநிலங்களில் முக்கிய யானை வாழ்விடங்கள் அமைந்துள்ள பகுதியில் 33 யானைகள் நல காப்பகம் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் அஸ்வின்குமார் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் வந்து 14 மாநிலங்களில் யானைகள் வாழ்விடம் அதிகம் உள்ள பகுதிகளில் 33 யானை நல காப்பகங்கள் நிறுவப்பட்டிருக்கு. யானைகள் பாதுகாப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் அஸ்வின்குமார் சௌபே அளித்த பதிலில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் யானைகள் காப்பகம், புலிகள் காப்பகம், வனவிலங்கு சரணாலயம் மற்றும் காப்பு காடுகள் பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் யானைகள் தாக்கியதால் கடந்த 2020 to 2021ஆம் ஆண்டில் 51 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷத்தில் 2021 to 2022ஆம் ஆண்டில் 37 பேரும் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டுடே கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, விச் இஸ் த லார்ஜஸ்ட் சாயில் குரூப் இன் இந்தியா? செகண்டு, who was the first Indian Governor General of Independence? And last one, which state has highest elephant in India? Okay friends, thank you.